ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் நம்மளுடைய 5th கிளாஸ்க்கு வந்திருக்கோம். ஓகே, ஆல்ரெடி 4 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும். அது நீங்கள் பாருங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இப்போ நம்ம கிளாஸ் 5th பார்த்திங்கன்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேயே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த கான்செப்ட்லேருந்து டைமென்ஷன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் அது எப்படி கேட்குறாங்க, அதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ அதுக்கு முன்னாடி இது நம்மளுடைய டெலகிராம் சேனல். ஓகே, ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராமில் தான் அப்லோட் பண்ணுவோம். அதே போல் டெஸ்ட் எல்லாமே மோஸ்ட்லி டெலகிராமில் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம். ஸோ இந்த கிளாஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த டைமென்ஷன்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் இது நம்ம எப்படி சொல்லலாம்னா, நம்ம முன்னாடியே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸில். எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபண்டமெண்டலில் பார்த்திங்கன்னா லென்த்து பார்த்துருப்போம், மாஸ் பார்த்துருப்போம். அதான் இங்கே இருக்குது. ஸோ லென்த் பார்த்துருப்போம், மாஸ் பார்த்துருப்போம், எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்துருப்போம், தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் பார்த்துருப்போம், லூமினஸ் இன்டென்சிட்டி பார்த்துருப்போம், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மூலம் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்துருப்போம். அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை பார்த்திங்கன்னா பவர்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் டைமென்ஷன்ஸ். ஸோ டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் யூஸ் டு ரெப்ரசன்ட் அ ஃபிசிக்கல். இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது, அது எப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா இதில் இந்த டெஃபினேஷனில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேர்டு ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன், உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியும். ஸோ ஜென்ரலாக இது நம்ம எந்த ஃபார்மெட்டில் எழுதுவோம்னா, கீழே பார்த்திங்கன்னா எம்எல்டி. ஸோ இது மாஸ், லென்த்து, டைமு. பவர்ஸில் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ இதில் இருக்குன்றத பவர்ஸ் எழுதுவோம். ஏபிசின்றது பவர். இது ஒரு ஃபார்மேட். ஓகேவா? ஸோ நான் இப்போது இந்த எக்ஸாம்பிளோட உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஓகே, ஸோ வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டியோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, இது அதோடைய ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த குவான்டிட்டியை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா முன்னாடியே பார்த்துரும். ஓகே, அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்த் இருக்கும், மாஸ் இருக்கும், டைம் இருக்கும், கெல்வின் இருக்கும், கேண்டிலா இருக்கும், மோல் இருக்கும். ஸோ 3. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு ஒரு பேசிக் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போது டிஸ்டன்ஸ்ன்றது லென்த்தா. ஸோ டிஸ்டன்ஸுக்கு நான் எல்லுன்னு எடுத்துக்க போகிறேன். டைம்ன்றது டி, அதை நான் டீன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ அப்போ லென்த் டிஸ்டன்ஸ் பை டைம்னா இது எப்படி வரும்னா எல் பை டீன்னு வரும். ஸோ டினாமினேட்டரில் இருந்து மேலே வரும்போது இந்த எல் பை எல்ன்றது எல்டி பவர் -1 அப்படின்னு வந்துடும். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்சிலரேஷன். ஓகே, உங்களுக்கு ஆக்சிலரேஷனுடைய ஃபார்முலா தெரியும், வெலாசிட்டி பை டைம். அப்போது இதில் வெலாசிட்டி பார்த்திங்கன்னா வெலாசிட்டியோட ஃபார்முலா முன்னாடி டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம், எல்டி. ஓகேங்களா? எல்டி பவர் -1. அதுக்கப்புறம் டைம் இங்கே அகைன் பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்குது. அப்போ இந்த டீயை நீங்கள் மேலே கொண்டு வந்தீங்கன்னா எல்டி பவர் -1 இன்ட்டு டி பவர் -1 எப்படி இருக்கும். அப்போது இப்போ இதில் என்ன ரூல்னால், இப்போ 2 டி பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் பவர்ஸை நீங்கள் பார்த்திங்கன்னா அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணலாம். ஸோ இங்கே எல் அப்படியே இருக்குது, இங்கே 2 டி இருக்குனால ஒரே பேஸ் நான் எடுத்துட்டேன். இங்கே -1 இருக்குது, இங்கே இன்னொரு -1 இருக்குது. இப்போ -1 சேர்ந்துச்சுன்னா எல்டி டு த பவர் -2. அப்போது ஆக்சிலரேஷனுடைய டைமென்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்டி டு த பவர் ஆஃப் -2. ஓகே, அதான் நீங்கள் இப்போ இந்த டெஃபினேஷன் வச்சு பாருங்களேன். இந்த டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க, இதில் பார்த்திங்கன்னா பவர்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு டு ரெப்ரசன்ட் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறது தான் டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்னன்னாலும் இருக்கலாம் அந்த குவான்டிட்டி. இப்போ நம்ம வெலாசிட்டி பார்த்தோம், ஆக்சலரேஷன் பார்த்தோம், ஆனால் அது டைமென்ஷன் ஃபார்முலாவில் அந்த பேசிக் டைமென்ஷனை வச்சு மட்டும்தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ பேசிக் டைமென்ஷன் நான் சொன்ன மாதிரி லென்த் இருக்குது, மாஸ் இருக்குது, டைம் இருக்குது, எலக்ட்ரிக் கரண்ட் மிஸ் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குது, கெல்வின் இருக்குது, கேண்டிலா இருக்குது,
அண்டு மோல் இருக்குது. ஓகே ஓகே ஸோ நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இல்லை அப்படியே மிஸ் பண்ணிவிட்டு. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி. ஓகே சரி, ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபோர்ஸுடைய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இதில் மாஸ் வந்து எம். ஸோ மாஸை வந்து மாஸோட வந்து டைமென்ஷனல் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா எம். ஆக்சிலரேஷனோட யூனிட் உங்களுக்கு தெரியும், அது எல்டி டு த பவர் -2. ஸோ எம்எல் டி டு த பவர் -2. அதே போல் எனர்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ அதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது எம்எல் ஸ்கொயர் டி டு த பவர் -2. அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான குவான்டிட்டி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டான குவான்டிட்டி, ஃபோர்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான குவான்டிட்டி, எனர்ஜி ஒரு டிஃப்ரெண்ட்டான குவான்டிட்டி. ஆனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான குவான்டிட்டியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். இப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஃபார்முலா தான் ஒரு இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, இந்த கிளாஸோட இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பெண்டிக்ஸ் A9. இந்த அப்பெண்டிக்ஸ் A9ல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும், எத்தனை கொடுத்துருப்பாங்கன்னா அரௌண்ட் 94 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 94 ஃபிசிக்கல் குவான்டிட்டியுமே நீங்கள் வந்து மெமரைஸ்டாக கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன் தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஏன் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் இதோட இம்பார்ட்டன்ட். ஸோ நீட் 2020 வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு சாம்பிள் தான், நிறைய கொஸ்டின்ஸ் டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே, இது நான் நீட் 2020 கேட்ட கொஸ்டின் எடுத்திருக்கேன். டைமென்ஷன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரெஸ்ஸுடைய டைமென்ஷன் வந்து கேட்குறாங்க. இது எங்கே இருந்து சார் கேட்குறாங்க, இந்த கான்செப்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பெண்டிக்ஸ் டேபிளில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டேபிள்லேயே இது வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இங்கே ப்ரெஷர் ஆர் ஸ்ட்ரெஸ் இருக்கா. ஸோ ப்ரெஷர் ஆர் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபோர்ஸ் இன்டு பை ஏரியா, அதோட ஃபைனல் டைமென்ஷன் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா எம்எல் L-1 T to the power of -2. ஸோ அதுதான் இங்கே வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எம்எல்